வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த நூடுல்ஸையே நல்லா ஸ்பைஸியாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நூடுல்ஸை தனியாக தான் வேக வைக்கணும். நான் 2 கட்டி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இது டக்குன்னு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். முடிஞ்சால் ஒரு கோல்டு வாட்டரில் லைட்டாக அலசிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகாமல் இருக்கும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்க்குறேன். ஏன்னா நம்ம போடுற மசாலாலேயே உப்பு இருக்கும். நல்லா கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம இந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே வர மசாலாவை எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க நூடுல்ஸில் 2 டைப் ஆஃப் மசாலா கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எத்தனை கட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 கட்டி எடுத்திருக்கனால அதோட 2 சாஷெட் எடுத்திருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களதில் ஒரு மசாலா பாக்கெட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த மசாலாவோட ஃப்ளேவரே. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சும்மா 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். காரம் உங்களுக்கு ஆல்ரெடி போதுமான அளவு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணிடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்ச நேரம் வேக வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நூடுல்ஸோட சாப்பிடும் போது நிஜமாவே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். முட்டை பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெறுமனே நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஆயில் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஏன்னா முட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம். எல்லா நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸோட மசாலா நல்லா கோட் ஆகணும். அந்த ஒயிட்டாக தெரியவே கூடாது. ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நம்ம அடிக்கடி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதை ஒரே மாதிரி செஞ்சால் ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? அப்போ இது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம்.
குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.